இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தினங்கள் வந்து இருக்குது. முக்கிய தினங்கள் இந்த நாள் இந்த முக்கிய தினம், அந்த தினம் இந்த தினம். ஆனால் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா சில முக்கிய தினங்களை வந்துட்டு கடைபிடிக்கிறாங்க. அதை பற்றி நான் பார்க்க போகிறோம். பாருங்க, ஜனவரி 12 வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஜனவரி 15 திருவள்ளுவர் தினம் நமக்கு நல்லாவே தெரியும். ஜனவரி 14 வந்துட்டு பார்த்தீங்கன்னா தை 1ஆம் தேதி வரும். தை 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தினம் அப்படின்னு வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பிப்ரவரி 24 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏப்ரல் 14 பார்த்தீங்கன்னா சமத்துவ தினம். ஏப்ரல் 14 யாருடைய பிறந்த நாளுங்க? அம்பேத்கருடைய பிறந்த நாள் தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது யாருடைய பிறந்த நாள்? ஐயா காமராஜருடைய பிறந்த தினமான இது. சமத்துவ தினம் வந்து அம்பேத்கருடைய பிறந்த நாள். ஜூலை 18 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தினமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் 22 பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் தினம். சரிங்களா? அடுத்து செப்டம்பர் 11 மகாகவி தினமாக நம்மளுடைய தமிழக அரசு வந்துட்டு கொண்டாடிட்டு வரோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17 சமூக நீதி தினம். சமூக நீதி தினம் யாருடைய பிறந்த நாளுங்க? பெரியாருடைய பிறந்த நாள். சரிங்களா? அடுத்து அக்டோபர் 5 தனிப்பெருங்கருணை தினம். வள்ளலாருடைய பிறந்த தினமான அக்டோபர் 5 தனிப்பெருங்கருணை தினமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அக்டோபர் 15 பார்த்தீங்கன்னா இளைஞர் எழுச்சி தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நவம்பர் 1 வந்து உள்ளாட்சி தினம். நவம்பர் 8 வந்துட்டு தமிழ் அகராதி தினம் அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நவம்பர் 18 தியாக தினம். டிசம்பர் 18 பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர்களுக்கான உரிமைகள் தினம் அப்படின்ட்டு நம்மளுடைய தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினங்களை வந்துட்டு கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக இந்த டேட்டாஸ் வந்து கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. படிச்சுக்கோங்க. நன்றி.